எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் பல லட்ச கமெண்ட்டுகளை ஷேர் மார்க்கெட் பற்றி படித்து பார்த்துருக்கேன். அதில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரேடிங்கில் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. அதாவது மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறவங்கள பற்றி நான் படிச்சிருக்கேன். தனியாக ஈக்விட்டியில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுறவங்க, ஆப்ஷன்ஸு ஃபியூச்சர்ஸு எல்லாத்தையுமே நான் படித்து பார்த்துருக்கேன். பெரும்பகுதி ட்ரேடிங் சைடு போனவங்களுக்கு லாஸ் அப்படின்றது வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் உங்களுடைய பணம் 1 லட்ச ரூபா இருக்குன்னா உங்களால் தவிர்க்க முடியல, அதில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது ட்ரேடிங்கில் அப்படின்னா, அதெல்லாம் வெறும் 5000, 5%, 10% அப்படின்ற மாதிரி உங்களுடைய பணம் ரொம்ப குறைவாக இருக்கணும். மீதி பெரும்பாலான பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நானெல்லாம் எத்தனையோ பேர்த்தினுடைய கமெண்ட்டை படித்து ரிப்ளை பண்ணி பார்த்ததில் பல பேர் சேஞ்ச் ஆகிருக்காங்க. நம்ம வீடியோக்கள் பார்த்ததுக்கப்புறம் ட்ரேடிங் எல்லாம் நிறைய லாஸ் மேக்கிங் ஆகுது அப்படின்றத உணர்ந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சைடு அந்த லாஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணவங்க எத்தனையோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நான் இதை சீரியஸாக எதிர்காலத்தில் எடுத்துகிட்டு போகலான்ட்டு தான் இருக்கேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி சாமானிய மக்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு தான். ஏன்னா அதில் ஒரு ஸ்ட்ரிக்டாக எஸ்ஐபி கான்செப்டில் ஒரு ஒபீடியன்ஸாக ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மார்க்கெட்டை டைமிங் பண்ணுறதில்ல. அதே மாதிரி லாங் டேர்ம் அப்படிங்கும் பொழுது ஒரு சாமானிய மக்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட். ஸோ நம்ம சொல்லி சில பேர் கேட்குறாங்க அப்படின்னா, அதில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனதுக்கப்புறம் சொன்னால் இன்னுமே அந்த எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க. கூடிய விரைவில் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிடணும் அப்படின்ட்டு. இந்த மணப்புறம் ஷேர் பிரைஸை நம்ம குறையே சொல்ல முடியாதுங்க. அப்பப்போ திடீர்னு குப்புன்னு கீழே விழுந்துருவான். எதுக்கு? பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான். இன்னைக்கு கூட பாருங்க 6% மேலே ஏறி இருக்கான். ஆனால் நீங்கள் 2022 கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் குப்புன்னு கீழே உளுந்து நிறைய பேர்த்துக்கு ஜெயிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, லாபம் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேர்த்துக்கு தர்றான் பாருங்க. திடீர்னு மேலே இருப்பான், குப்புன்னு கீழே விழுந்துருவான். திடீர்னு மேலே இருப்பான், குப்புன்னு விழுந்துருவான். அப்படி கூட சமீபத்தில் எலெக்ஷன் சமயத்தில் கீழே 160 ரூபாய்க்கு விழுந்தவன் இப்போ 224 ரூபா. இப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 250 ரூபாய் தொட்டுட்டான்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, இந்த பெர்கர் பாயிண்ட்ல ஒரு உண்மை ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்து கிடந்தது இந்த ஷேர் ஆல்மோஸ்ட் 430 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் கீழே விழுந்து கிடந்தா, அங்கிருந்து இப்போ 526. அப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவனுடைய 21 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 22% கீழே இறங்கியிருக்கான். அந்த 22% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023, 2022 அதனுடைய சப்போர்ட் லெவல். அப்போ அங்கிருந்து மறுபடியும் ஒரு 30% வரைக்கும் ஏறி வந்திருக்கான். இப்போ ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கா. இங்கிருந்து மறுபடியும் ஒரு 30% ஏற போறானா இல்லை அவனுடைய பழைய விலைக்கே வரப்போறானா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். எப்படி பார்த்தாலும் பெர்கர் பாயிண்ட் எங்கிருந்து திரும்பி வந்திருக்கா அப்படின்னா 21 days மூவிங் ஆவரேஜ் கீழே 22% திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கா. இதெல்லாம் ஒரு நல்ல ஆராய்ச்சி. நண்பர்களே, தயவு செய்து இந்த பட்ஜெட் அப்போ எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் பார்த்தீங்களோ, எதெல்லாம் உங்கள் மனசுக்கு தோணுதோ முதல்ல மனசுக்கு தோணணும். நீங்கள் தான் மார்க்கெட் தான் நீங்கள். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது மார்க்கெட்டில் பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்கள் மனசில் எந்த செக்டர்லாம் ஃபோக்கஸில் இருக்கலாம் அப்படின்னு தோன்றதை பதிவிடுங்க. நான் பல்வேறு இடங்களில் பல மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய செக்டர்ஸை நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஜெட்டில் மேபி டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஃபோக்கஸில் இருக்கலாம். அதே மாதிரி கிரீன் எனர்ஜி ரிலேட்டடாக ஃபோக்கஸ் இருக்கலாம். செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடாக ஏதாவது ஃபோக்கஸ் இருக்கலாம். அக்ரிகல்ச்சர், ஹவுசிங் அது ரிலேட்டடாக ஏதாவது ஃபோக்கஸ் இருக்கலாம். ரயில்வேஸ் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் இருக்கலாம்ன்றதான் நான் பல மீடியாக்களில் பார்க்குறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போய் பேப்பர் கம்பெனி, செருப்பு கம்பெனி அந்த செக்டர்லாம் அப்படி கிடையாது. நான் பார்க்குறதுல பெரும்பாலும் இது போன்ற செக்டர் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, மார்க்கெட் கேபிட்டல் அடிப்படையிலும் அல்லது பாப்புலராக இருக்கக்கூடிய அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டர்லையும் சில ஷேர்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் எடுத்துட்டா HAL, BLன்னு இருக்குது. எனர்ஜின்னு எடுத்துட்டா IRADA, அதானி, டாடா பவர்லாம் இருக்குது. சுஸ்லான், ஐனாக்ஸ் விண்டெல்லாம் கூட இருக்குது. செமிகண்டக்டர்னு எடுத்துட்டா டைரெக்டாக நம்மகிட்ட பெருசாக ஸ்டாக்ஸ் இல்லை. மேபி CG பவர் அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் டைரெக்டாக ஸ்டாக்ஸ் அப்படின்றது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம்னு எடுத்துட்டா ஒரு வண்டியே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இருக்குது, ஏகப்பட்டது. ஆட்டோ ஆக்சிலரியிலிருந்து ஆரம்பித்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்ரு அப்படின்னு ஏகப்பட்டது EV சைடு இருக்குது. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஸ்டாக்ஸ் இருக்குது. ஹவுசிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வீடு கனவு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஹட்கோ ஷேர்லாம் கூட அதனுடைய ஃபோக்கஸில் இருக்குது. ரயில்வேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா பிரதானமாக RVNL, IRCON, IRFC போன்ற பங்குலாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மனசில் பட்ஜெட் ரிலேட்டடாக எந்த செக்டர், அந்த செக்டரில் எந்த ஸ்டாக்ஸ்
மேபி ஃபோக்கஸாக இருக்கும் அப்படின்ற உங்கள் அசம்ஷனை கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் தெளிந்த நீரோடையாக தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த வருஷ கடைசியில் அமெரிக்காவோட எலெக்ஷன் ரிசல்ட் வரும். அதில் ட்ரம்ப் ஜெயிச்சா ஷேர் மார்க்கெட் நல்லா தான் இருக்குன்னு அங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் இந்த வருஷ கடைசியிலிருந்தே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆக மொத்தம் இனி அடுத்த 5 வருஷத்துக்கு, இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றதான் தற்போதைய நிலவரம். ஐபிஓக்கள், நியூ ஃபண்ட் ஆஃபர், ரைட்ஸ் இஷ்யூ போன்ற நியூஸ்களில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அதனுடைய லாஸ்ட் டேட் 19th ஜூலை அப்படின்றது. அது போக ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டுங்க நியூ ஃபண்ட் ஆஃபர்கள் வரதான் செய்யுது. அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஏஎம்சிகள் இருக்கு. அந்த ஏஎம்சிகள் ஆல்ரெடி அவங்க வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க எல்லா செக்டரும் கவர் பண்ணணும் அப்படின்றதுனால மற்ற ஏஎம்சிகள் வச்சிருந்தாலும் இவங்களும் அதையும் சேர்த்து லான்ச் பண்றாங்க. அதாவது இட்லி அப்படின்றது எல்லா ஹோட்டல் கடையிலும் கிடைக்கிற மாதிரி, ஒரு கடையில் இட்லி இருக்குன்னா அதே இட்லி இன்னொரு கடையும் கொடுக்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி வரக்கூடிய செக்டர் அப்பப்போ வரும். ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் HDFC டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபண்டு 2 வந்தது. அப்புறம் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபண்டு ஒன்று வந்துச்சு. இப்போ இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்டு. அந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேராக வந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டிக்கு சோடி போட்டுக்குமான்னு ஏற்கனவே ஒரு தீமில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளுடைய ஸ்கீம்ஸுக்கு இன்னொரு ஏஎம்சி அதையே கொண்டு வர்றாங்க. ஆக மொத்தம் இப்போதைக்கு நியூ ஃபண்ட் ஆஃபரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இந்த இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்டு தான். நண்பர்களே, இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோ அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப நாள் தூங்கு மூஞ்சியாக இருந்த ஷேர் தற்சமயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சென்டர் பாயிண்ட் வந்திருக்கா. இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 380 ரூபா இருந்தவன் குறிப்பிட்ட நியூஸ் வந்த உடனே அவன் பாட்டுக்கு 300 ரூபா போயிட்டு மறுபடியும் அதுக்கு கீழே 260 ரூபாயெல்லாம் போயிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி 318ன்னு ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான். இங்கிருந்து மறுபடியும் அவன் எங்கிருந்து விழுந்தானோ அதே 400 ரூபாய்க்கு போக போறானா அல்லது மறுபடியும் 260 ரூபா வருவானா அப்படின்றதான் காலம் பதில் சொல்லணும். இந்த சமயத்தில் 260 ரூபா வந்ததுன்னா என்ன ஆகும், உடனே எல்லாம் குஷி ஆயிடுவாங்க. ஏற்கனவே 260 ரூபா ரேஞ்ச் வந்துட்டு பெரிய லெவலில் 2 முறை சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்போ 3வது முறையும் 260 ரூபா வந்ததுன்னா உடனே முதலீட்டாளர்கள் குஷியாகி அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்குவாங்க. பட் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதா இல்லை ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு வாய்ப்பு தருதா அப்படின்றது அடுத்த 6 மாதத்தில் தெரிஞ்சிடும். நண்பர்களே, இந்த HCL டெக்னுடைய ரிசல்ட் வந்துடுச்சு. இதில் நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இது 12 ரூபா டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிசிஎஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் நல்லா இருந்ததுனால நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா 186 பாயிண்ட் இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கான் டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்னால. இது டிசிஎஸ்க்கு அடுத்த ரிசல்ட் வந்ததுனால ரொம்ப நன்றி அண்ணே அப்படின்ட்டு. நாளைக்கு லீவு வேற, அதனால நம்மளுக்கு வந்து அது சுமாரான ரிசல்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது இவங்களுடைய டீட்டெயில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும் பொழுது குவார்டர் ஆன் குவார்டர் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இயர் ஆன் இயர் கொஞ்சம் இம்ப்ரூவ்ட் இருக்கு. அப்படின்னு என்ன, கொஞ்சம் ஓகே சுமார் அப்படின்ற மாதிரி தான். பட் ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சுமார் அப்படின்ற மாதிரி தான் இருக்க ஒழிஞ்சு, நேற்று டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் பார்த்தோன்னே வரே வாவ் அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை. ஸோ இதனுடைய இம்பேக்ட் வந்து லக்கிலி நாளைக்கு நம்மளுக்கு லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால இதனுடைய தாக்கம் அப்படின்றது மெலிந்து தான் திங்கக்கிழமை அன்னைக்கு காணப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் அப்படின்ற ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு குறைவாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. இவங்களுடைய கடன்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 87 கோடி தான் இவங்களுடைய கடனாக இருந்தது. இப்போ இவங்களுடைய கடன் 633 கோடியாக வளர்ந்துருக்கு. இந்த ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா அப்படின்றது தெரியல. தற்சமயத்துக்கு இந்த ஷேர் அதனுடைய சப்போர்ட், இந்த 1 இயர் சப்போர்ட்டில் வந்து ட்ரேடிங் ஆகிறான். இங்கிருந்து திரும்பி மேல் நோக்கி வர போறானா அல்லது இதிலிருந்து கீழே இறங்க போறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த சூழ்நிலையில் வந்து பெரிய ஆளுங்க யாராவது இதில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்ஐஸ் ஒரு 2%, டிஐஸ் ஒரு 0.52% தான் இருக்காங்க. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க தொடர்ந்து இதனுடைய அடுத்து வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். கடனை குறைச்சிருக்காங்களா இல்லை ஏற்றி விட்டுருக்காங்களா அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு எப்படி இருக்கா, இவனுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது பார்க்கும்பொழுது ஒரு சுமாராக இருக்கான். இவனுடைய ட்ரேடிங் ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேஞ்ச் கிடையாது.
அப்படி இருக்கும்போது இதுல பெரிய ஆளுகள்லாம் வந்து எப்படி ஹோல்டிங் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா FIS 10.72%, DIS 9.34% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் ரொம்ப ரொம்ப குறைவா இந்த ஷேரை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கறனால எதிர்காலத்துல பிளாக் டீல், பல்க் டீல் ஏதாவது ஃபேவரா நடந்துச்சுன்னா இந்த ஷேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களே, பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து இப்போ ரொம்பவுமே டைனமிக்காக இருக்குது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைட்வேஸாக இருக்கும். பட் இப்போல்லாம் ஷேர்ஸ் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஷேராக பார்த்து எடுத்துட்டோம்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே அதெல்லாம் டக்குன்னு மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது உருவாகும். அது வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து மேலே ஏறான் அல்லது திரும்பி கீழே வந்துடுறான், அதெல்லாம் விடுங்க. இப்போ டேன்லா அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவன் எவ்வளவு காலம் கீழே இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே வரான்னு வச்சிங்களேன், ஒரு இடம் 20% வந்தோடனே மறுபடியும் அங்கிருந்து திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அதே மாதிரி இன்னொரு முறை 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு ஒரு 11% மட்டும் வந்துட்டு அங்கிருந்து கீழே ஏறி வந்துட்டான். மறுபடியும் இன்னொரு முறை 16% பக்கம் கீழே இறங்கி வந்துட்டு மறுபடியும் அங்கிருந்து மேலே ஏறி வந்துட்டான். ஆக இது அவன் எடுத்துக்கொண்ட காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு முறையும் ஒரு மாசம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறான். ஸோ அப்போ நீங்கள் ஒரு மாசமாவது மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு சப்போர்ட்ல எடுக்கக்கூடிய ஷேருக்கு நீங்கள் ஒரு மாசம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற தயார் இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் என்பது உங்களுக்கு ஆனதல்ல. நண்பர்களே, இன்றைய தேதியில GM ஃபால்டர் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கா. அது மட்டும் இல்ல, தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஒரு தடவை 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி அவனால் நிக்க முடியல. அதுக்கப்புறம் பெரிய அளவுல வீழ்ச்சி தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் தாண்டி ஏறி இருக்கான், 30% எல்லாம் ஏறி இருக்கான். ஸோ இந்த முறை இந்த 2 days மூவிங் ஆவரேஜை இன்னைக்கு தாண்டி இருக்கான் அப்படின்னா இது கண்டினியூஸா தொடர்ந்து ஒரு 1800 ரூபாய்க்கு பக்கத்துல போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருமா, இல்ல மறுபடியும் 1200 வருமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு வருது. 1200 வரணும் அப்படின்ட்டு இந்த ஷேரை வாங்காதவங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஷேரை வாங்கினவங்க 1800க்கு மேல வரணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. எது நடக்குது அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லணும். இந்த GM ஃபால்டர் மாதிரி இன்னொரு ஷேர் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டக்கூடிய ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த ஜாக்சன் ஃபார்மா அப்படின்ற ஷேர் தான். இந்த ஷேரும் ஒரு இடத்துல நிக்கிறது இல்லை. இவனும் எப்பெல்லாம் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டானோ அப்பெல்லாம் கொஞ்சம் வயலண்டான ஆள் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டும் போது சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். பட் சமீபத்தில் அதே மாதிரி பண்ணி தருவானா? இப்ப 360 ரூபா இருக்கிறவன் எதிர்காலத்தில் 500 ரூபா வருவானா? இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துவானா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஷேர் வாங்கிட்டாங்கன்னா அவன் கீழே போயிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அது திரும்பி வந்துடும் அவன் நம்பிக்கையை உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க அவசரத்துக்கு ஷேர் மார்க்கெட் வந்து அவ்வளவு சீக்கிரம் அந்த ஷேர் எல்லாம் திருப்பிடுமா அப்படின்றது தெரியாது. அதனாலதான் என்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல உங்ககிட்ட சர்ப்ளஸா தேவையில்லாத பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நீங்க பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த டெல்டா கார்ப், AU பேங்க் அப்படின்னு ஒரு 2 ஷேர், இந்த 2 ஷேருமே அடிவாரத்தில் போய் விழுந்திருக்கான். 561 ரூபாயில போய் விழுந்து இப்போ 643 வந்தாலுமே இந்த AU பேங்க் எல்லாம் வந்து மேல் நோக்கி வரணும்னா இன்னும் ஆல்மோஸ்ட் 850 ரூபாய் கிட்ட வரணும். ஆனா அவன் எப்ப வருவான்னு தெரியாம உட்காந்து காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இது நம்மளுடைய ஃப்ரீ கேஷா இருந்தா மட்டும்தான் எந்த விதமான பிரஷர் இல்லாம வெயிட் பண்ணி சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நெருக்கடியான பணத்தை உள்ள போட்டிருக்கோம் அப்படின்னா அப்புறம் கும்பா தான். டெல்டா கார்ப் அப்படின்னு ஒரு ஷேர், அவனுமே அதே மாதிரி தான். அவனும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல வந்து விழுந்திருக்கான். அவன் எப்ப 260 ரூபா அல்லது 260 ரூபா வருவானே வரமாட்டானோ அப்படின்னு கூட எதுவும் தெரியாது. ஸோ அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இது ஒரு லாபகரமான கம்பெனி தானே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அவனு எவ்வளவு காலம் எடுத்துக்குவான்னு தெரியாது. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்ல அவசரப்படாம பொறுமையா உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் சம்பாதிப்பாங்க. அப்படி இருக்கணும்னா பணம், அந்த பணம் நம்மளுடைய சொந்த பணமா இருக்கணும். வேற யார்ட்டையாவது வந்து வாங்கி போடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பா நெருக்கடிக்கு உண்டான பணம் நம்மளுக்கு உதவாது. நண்பர்களே, ஏற்கனவே நல்லா தான் இருக்கு சில ஷேர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொனாட்டா சாஃப்ட்வேர், கண்டெய்னர் கார்ப் போன்ற ஷேர்கள் ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. பட் மறுபடியும் பாசிட்டிவ் மொமெண்டம்னு காமிச்சிட்டு இருக்கான். சொனாட்டா சாஃப்ட்வேர் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சந்தோஷம், ஆல்மோஸ்ட் 10% பக்கம் ஏறிட்டான். அதே மாதிரி இந்த கண்டெய்னர் கார்ப் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு அதுவும் ஒரு சந்தோஷத்துல தான் இருக்கு. அவன் எங்க இறங்கியிருக்கான், பெருசா இறங்கவே இல்லை, கொஞ்சோண்டு தான் இறங்கியிருக்கான். அப்ப இந்த ஷேர் மறுபடியும் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து பழைய ஹையே போயிடுவானா, அல்லது இங்க எப்பெல்லாம் வந்து இவன் 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொடுறானோ அப்போ ஒரு ரம்மியமா தான் இருக்கு. பாக்குறக்கே பாருங்க, ஒவ்வொரு முறையும் வந்து டச் பண்ணிட்டு மேல போற வேலையை தான் பண்ணிருக்கான். ஸோ அப்ப இந்த முறை இங்கிருந்தே 1150 மேல போக போறானா அல்லது வந்து 900 டச் பண்ணிட்டு போக போறானா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த 2 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தான். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.